Dear 10th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். In CBSE Mathematics, exercise number 8.1, sum number 3. Sin A is equal to 3 by 4 கொடுத்திருக்காங்க. They are asking us to calculate cos A as well as tan A. Sin A is equal to 3 by 4 என்றது நம்மளுடைய first information. Sin A is equal to 3 by 4. Sin உடைய formula. Sin உடைய formula opposite side by hypotenuse. அப்போ இந்த 3 என்ற நம்பர் ஆப்போசிட் சைடாக தான் இருந்திருக்க முடியும். யாருக்கு ஆப்போசிட் சைடாக இருந்திருக்க முடியும்னா ஆங்கிள் ஏக்கு ஆப்போசிட் சைடாக இருந்திருக்க முடியும். பை 4 என்பது என்னவாக இருந்திருக்கும்னா ஹைப்போட்டென்யூஸாக இருந்திருக்கும். இப்போ sin A is equal to 3 by 4 கொடுத்ததுனால இது ஆப்போசிட் சைடு, இது ஹைப்போட்டென்யூஸாக தான் இருக்க முடியும். இந்த ஆப்போசிட் சைடு ஹைப்போட்டென்யூஸ் சைடை யூஸ் பண்ணி நான் ஒரு ட்ரையாங்கிள் வரைய போகிறேன். ட்ரிக்னாமெட்ரினாலே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் உங்களுக்கு. சும்மா நீங்கள் ஏதாவது ஒரு ரைட் ஆங்கிள் போட்டுங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருந்தாலே அதுக்கு பேர் ஹைப்போட்டென்யூஸ். ஹைப்போட்டென்யூஸோட வேல்யூ தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க 3ன்னு சொல்லிட்டு. சாரி 3 இல்லை 4. ஹைப்போட்டென்யூஸ் டினாமினேட்டரில் இருக்குது. ஹைப்போட்டென்யூஸ் 4. ஏ ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆப்போசிட் சைடை கண்டுபிடிக்க முடியும். ஏ ஆங்கிள் ஒன்று இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிங்க. சும்மா இது ஆங்கிள் ஏன்னு வச்சுப்போம். ஆங்கிள் ஏவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடுக்கு பேர் தான் ஆப்போசிட் சைடு. ஆங்கிள் ஏக்கு ஆப்போசிட்டாக டைரக்ட் ஆப்போசிட்டாக இருந்தால் அதுக்கு பேர் ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடு வந்து 3 நமக்கு. அப்போ ஆப்போசிட்டும் ஹைப்போட்டென்யூஸும் நம்மக்கிட்ட கிடச்சிருச்சு. ஒன்றும் அட்ஜசன்ட் சைடு கிடைக்கல. அட்ஜசன்ட் சைடு நம்ம கண்டுபிடிக்கணும். அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். பித்தாகோரஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா ஹைப்போட்டென்யூஸ் தான் இருக்கிறதுலே பிக்கெஸ்ட். ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் ஹைப்போட்டென்யூஸை விட சின்னதாக தான் இருக்கும். அப்போது நீங்கள் அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணுன்னா பிக்கெஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணால் தான் இன்னொரு ஸ்மாலஸ்ட் நம்பர் வரும். பிக்கெஸ்ட் நம்பரையும் ஸ்மாலஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணால் அதை விட பெரிய நம்பர் வந்துடும். அதனால் அட்ஜசன்ட் சைடு இஸ் a smallest number than the hypotenuse. அதனால் ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர்லேருந்து நம்மளுடைய ஆப்போசிட் ஸ்கொயரை மைனஸ் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் யுவர் அட்ஜசன்ட் சைட். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர்னா 16, 3 ஸ்கொயர்னா 9, ஆன்சர் இஸ் √7. இதுதான் நம்மளுடைய அட்ஜசன்ட் சைட். ஃபைன். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா காஸ் ஏ கேட்டிருக்கிறாங்க. காஸ் ஏக்கு ஃபார்முலாவை நம்ம ரீகால் பண்ணுவோம். காஸ் ஏ ஃபார்முலா adjacent side by hypotenuse. Adjacent side by hypotenuse. Adjacent side of angle A. Adjacent side of angle A by hypotenuse. நம்ம angle A பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரையாங்கிள் போட்டிருக்கிறோம். அதனால் கரெக்டாக adjacent side தான் இருக்குது. இது பேர் தான் உங்களுக்கு adjacent side. This side is called adjacent side. இப்போ adjacent side is √7 by hypotenuse. ஹைப்போட்டென்யூஸோட வேல்யூ முன்னாடியே போட்டு வச்சுருக்கீங்க. ஹைப்போட்டென்யூஸ் இஸ் 4. காஸ் ஏ இஸ் ரெடி. இது முடிச்ச உடனே tan A கேட்டிருக்கிறாங்க. tan A ஃபார்முலா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட். ஆப்போசிட் சைட் ஆஃப் ஆங்கிள் ஏ பை அட்ஜசன்ட் சைட். ஆங்கிள் ஏ பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரையாங்கிள் இருக்குது. அதனால் கரெக்டாக உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணியே போட்டுக்கலாம் நீங்கள். ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைட். யுவர் ஆப்போசிட் சைடு வில் பி, ஆப்போசிட் சைடுனா ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி இது இருக்குது பாருங்கள், 3 பை அட்ஜசன்ட் சைடு உங்களுக்கு √7. தீஸ் ஆர் ரேஷியோஸ். அதனால் உங்களுக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இதுதான் காஸ் ஏ tan A உடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.